நடைமுறை வாழ்க்கையில டெய்லியும் ஃபேஸ் பண்ணாத ஒரு பிரச்சனைன்றதே கிடையாது. மனுஷனுக்கு பொறுத்த வரைக்கும் கடன் தொல்லை இருந்தாதான் அதுதான் பெரிய தலைவலியாவே மாறும். இந்த அஷ்டலக்ஷ்மி யந்திரம் అనేది பூஜை பண்ணி சில கட்டுகளை கட்டேசி அவங்க வீட்டில் பிரேம் மாதிரி கட்டுட்டி வீட்டு முன்னாடி வைக்கணும். சில மந்திர கட்டுகள் இருக்கும். அந்த மந்திரம் மனசில் மட்டும்தான் வேண்டிக்கணும். அந்த மாதிரி வேண்டிக்கும் போதும் எல்லாமே லக்ஷ்மி கைகூடி வரும், மனசாந்தி கிடைக்கும், கடன் தொல்லையும் போயிடும். எந்த மாதிரி தோஷங்களாக இருந்தாலும் நான் சரி பண்ணுறேன் அம்மா. நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் கூட நம்மளை நம்பி வாங்க, நம்பிக்கையோடு வாங்க. கண்டிப்பாக நான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் சரி பண்ணி கொடுக்குறேன். இந்த மெயினாக கல்யாணம் நடக்காமல் இருப்பாங்க, அதுக்கு கல்யாண பூஜைகள்னு இருக்குது. சில பேருங்களுக்கு ஆசை வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். கிரக பூஜைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. கடனால் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, லக்ஷ்மி தங்காது. அதுக்கு லக்ஷ்மி வசீகரண பூஜைன்னு இருக்குது. எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களோட பேரு, ஃபோட்டோ, டேட் ஆஃப் பர்த் எனக்கு இந்த மூணுமே அமுச்சுட்டாலே இந்த மாதிரி வெத்தலையில் மை போட்டு நான் எல்லாமே பார்த்துட்டு அம்மனோட வேண்டிக்கிட்டு சில மந்திர கட்டுகளை கட்டேசி நான் சரி பண்ணி கொடுக்குறேன். நம்மளை நம்பி அவங்க தாராளமாக வரலாம். நான் சில பூஜைகளை கட்டுகளை கட்டி கொடுப்பேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கடனும் போயிடும், அவங்க மன நிம்மதி எல்லாமே கிடைக்கும், எல்லா கஷ்டங்களுமே அதோடு போயிடுவீங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் அம்மா. இன்னைக்கு நடைமுறை வாழ்க்கையில டெய்லியும் ஃபேஸ் பண்ணாத ஒரு பிரச்சனைன்றதே கிடையாது. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. குடும்ப பிரச்சனை அப்படின்றதையும் தாண்டி பண வரவு அப்படின்றது எவ்வளவு முக்கியன்றது நமக்கு தெரியும். பண வரவுக்கு அப்படின்றதுன்னு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? பணம் வர்றதுக்குன்னாம்மா இருக்குது. அது என்னதுன்னா அது சுவாமிகளோட பூஜைகளை பண்ணும்போது இப்போ நிறையா பேருக்கு நமக்கு நிம்மதி இல்லாமலே சில பேருங்க வந்து கோயிலுக்கு போவாங்க, ஏதாவது நல்லது நடக்கணும்னு சொல்லி தான் கோயிலுக்கு போவாங்க. அதே மாதிரி தான் நம்மக்கிட்ட வரும்போது சில பேருங்க வந்து இந்த மாதிரி லக்ஷ்மி கைகூடி வரணும், நாங்கள் நல்லபடியாக இருக்கணும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எந்த கடன் தொல்லையே இருக்கக்கூடாது. மனுஷனுக்கு பொறுத்த வரைக்கும் கடன் தொல்லை இருந்தால் தான் அதுதான் பெரிய தலைவலியாகவே மாறும். அவங்களுக்கு நிம்மதின்றதே இருக்காது. அவங்களுக்கு எந்த இன்றைக்கி சோறு இருந்தாலும் இல்லைன்னாலும் தண்ணி குடிச்சாவது தூங்கலாம். ஆனால் இந்த கடன் தொல்லை வந்து தாங்கவே முடியாது. அடிக்கடிக்கு பிரச்சனை. நம்ம ஏழாகுலமாக பார்க்குறது தான் அதிகமான மக்கள் ஆலோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கடன் கொடுத்தவங்க அடிக்கடிக்கு வந்து வீட்டு முன்னாடி உட்காரும் போதெல்லாம் ஒரே படபடப்பாகவே இருக்கும். சில பேருங்க ஃபோனும் எடுக்க மாட்டாங்க, நம்ம முகமும் பார்க்க மாட்டாங்க. பார்த்தாலும் இவன் எங்கே காசு கேட்பானோ, கடனை கேட்டால் அந்த காசும் வராது திருப்பி அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே போயிடுவான். இவன் இந்த பக்கம் வர வேண்டிய பாதையில் நடக்க வேண்டிய ஆள் வேறு ரூட்டில் போயிடுவான். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அம்மா நம்மக்கிட்ட வந்தாங்கன்னா நமக்கு மெயினாக அஷ்டலக்ஷ்மி யந்திரங்கள் இருக்குது. அஷ்டலக்ஷ்மி யந்திரம் இந்த மாதிரி அஷ்டலக்ஷ்மி யந்திரம் நரகோஷி யந்திரங்கள் இருக்குது. நம்மக்கிட்ட வந்தாங்கன்னா இந்த அஷ்டலக்ஷ்மி யந்திரம் అనేది பூஜை பண்ணி சில கட்டுகளை கட்டேசி அவங்க வீட்டில் பிரேம் மாதிரி கட்டுட்டி வீட்டு முன்னாடி வைக்கணும். அதில் சில பொருள்கள் கூட கொடுப்பேன். வீட்டுக்கு முன்னாடி வாசல்ல, மேன் வாசலில். அந்த மாதிரி மேன் வாசலில் பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல வச்சாங்கன்னா அதுவும் இல்லாமல் இது ஒரு தாயத்து, பாலகுள்ளி தாயத்து. இந்த தாயத்து கூட கட்டணும். இது கட்டேசி அது கட்டும்போது அதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாகவே அந்த சுவாமிக்கு வந்தேசி சில மந்திர கட்டுகள் இருக்கும். அந்த மந்திரம் மனசில் மட்டும்தான் வேண்டிக்கணும். அந்த மாதிரி வேண்டிக்கும் போதும் எல்லாமே லக்ஷ்மி கைகூடி வரும், மனசாந்தி கிடைக்கும், கடன் தொல்லையும் போயிடும், மனசு நிம்மதியாக இருக்கும், சாப்பிட்டதும் எல்லாமே உடம்புக்கு பிடிக்கும், எல்லாமே நிம்மதியாக இருப்பாங்க. நம்மளை நம்பி அவங்க தாராளமாக வரலாம். நான் சில பூஜைகளை கட்டுகளை கட்டி கொடுப்பேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கடனும் போயிடும், அவங்க மன நிம்மதி எல்லாமே கிடைக்கும், எல்லா கஷ்டங்களுமே அதோடு போயிடுவீங்க. எதிரிகளை வசியம் பண்ணுறதுக்குன்னு அதுக்கு ஏதாவது மாந்திரிகம் இருக்கா ஐயா? இருக்குதா எதிரிகள்னா சில எதிரிகளை பொறுத்த வரைக்கும் எதிரி எப்படி ஆகுவாங்க, அவங்க மனசுக்குள்ளே ஒரு எண்ணம், இவன் தான் எதிரியன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வர்றதுதான் மனுஷனுக்கு கெட்ட புத்தி. எதிரின்றது யாருக்குமே யாரும் கிடையாது. நம்ம சம்பாதிச்சா நம்ம முன்னேறி போயிடுவோம். நமக்கு ஐடியா இருக்கணும், அவ்வளோதான். தவிர அவனை எதிரின்னு வசியம் பண்ணால் என்ன வரப்போகுது? அவனுக்கு ஒன்றுமே வராது. அவன் பாட்டுக்கு அவன் சம்பாதிச்சுட்டு அவன் பிள்ளை
பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷமாக அவன் பார்த்துக்கு போயிடுவான், இவன் குடும்பம் இவன் பிள்ளைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இவன் போயிடுவான். எதுக்குமே இருந்தாலும் மெயினாக பொறாமே இருக்கக்கூடாது, போட்டி தான் இருக்கணும். போட்டி தான் முக்கியமானது. அவனை வசியம் பண்ணி என்ன பண்ண போகிறாங்கம்மா, அது தேவையில்லாதது. நோய்வாய்ப்பட்டு ரொம்ப நாள் வந்து படுத்த படுக்கையா இருப்பாங்க, இல்ல தீராத நோய்கள் அப்படின்றது இருக்கும்ல, அதுக்கெல்லாம் கூட உங்ககிட்ட மாந்திரிகத்துல இருக்கா? இருக்குதம்மா. அதுக்கு வந்தேசி துஷ்ட நிவாரணம் சொல்லிட்டு நம்ம எதுன்னா சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. கஷ்டம்னு தெரிஞ்சவங்க தான் அவங்க. ஆனால் அவங்களுக்கு திடீர்னு உடம்பு முடியலன்னா அவங்க குடும்பமே அவர் மேலேயே ஆதாரப்பட்டு இருப்பாங்க. அவர் மட்டும்தான் வேலைக்கு போகணும், அவர் தான் சம்பாதிக்கணும், அவன் போட்டால் தான் சாப்பாடு. அன்றைக்கி கஷ்டப்படுறவங்க வந்து உடம்பு முடியாமலே போகும். அது வந்து நோய் வந்து நாளுக்கு நாளுக்கு முத்திக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க நம்மக்கிட்ட வந்தாங்கன்னா அது துஷ்ட நிவாரண பூஜைன்றது சில இதுகள் இருக்குது. அது வந்து தேங்காய் பூஜைகளை பண்ணி அது விளக்கு எண்ணெய் அவங்க மேலே தலை மேலே தடவி, விளக்கு எண்ணெய் தலை மேலே தடவிட்டு சில பூஜைகளை மந்திரங்களை கட்டுகளை கட்டேசி எலுமிச்சை பழம் வந்தேசி பிசிஞ்சு அவங்க மேலே உசுனை சுற்றி அந்த துர்காதேவி காட்டு பூஜை பண்ணணும். ஒன்று காட்டு பூஜை அவங்க மேலேருந்து எடுக்கிறதுக்கு, அவங்க மேலேருந்து எடுத்துட்டு அது உள்ளார வச்சேசி பஸ்மம் ஆக்கணும். காட்டுக்குள்ள பூஜை அப்படின்னா அவங்களையும் கூட்டிட்டு போயிடுவீங்களா? தேவையில்லை, அவங்களோட பேரும் போட்டோ இருந்தாலே போதும். அது செய்வினைக்கு சம்மந்தம் இல்லை, அது எந்த திருஷ்டத்துக்கு சம்மந்தம் இல்லை. இவங்க மேலே ஆசைப்பட்டு ஏதாவது உடம்பு முடியாமல் உள்ளவங்களுக்கு வந்தேசி காட்டு பூஜைன்னா அது வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு அது போயிடும். அது அவங்க வர வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா நேரத்திலும் வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும்போது அதுக்கு மட்டும்தான், அந்த பிரச்சனைகளுக்கு மட்டும்தான் அந்த பூஜை. எல்லா இதுக்குமே ஒரே பூஜை கிடையாது. இப்போ நீங்க காட்டு பூஜை என்ன சொன்னீங்க, இதை தாண்டி இது ரிலேட்டடா வேற என்னென்ன மாதிரி பூஜைகள்லாம் இருக்கு இந்த காட்டு பூஜை மாதிரியே? கண்டிப்பாம்மா. அதுக்கு வந்து என்னென்ன பூஜைகள் இருக்குதுன்னா காட்டு பூஜை இருக்குது, அமாவாசை பூஜை இருக்குது, பௌர்ணமி பூஜை இருக்குது, சந்திர கிரகணம் பூஜை இருக்குது, சூரிய கிரகணம் பூஜை இருக்குது. இது நல்லதுக்காக நம்ம பண்ணுறது. அதில் வந்தேசி மெயினாக அமாவாசை சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் பொறுத்த வரைக்கும் அதுக்கு எதுக்காக நம்ம அன்னைக்கு பண்ணுறோம்னா அது வந்து செடு எப்படின்னா இந்த பில்லி சூனியங்களாக இருந்தாலும் செய்வினை கோளாறுகளாக இருந்தாலும் எந்த மாதிரி பிரச்சனைகளாக இருந்தாலும் அதுக்கு சம்மந்தப்பட்டது. இந்த நல்ல விஷயத்துக்கு வந்து பௌர்ணமி மட்டும்தான் நான் பயன்படுத்துவேன். அமாவாசை பூஜைக்கும் பௌர்ணமி பூஜைக்கும் வேற வேற என்னென்ன மாதிரி பவர் இருக்கு? அமாவாசை பூஜை பண்ணா என்ன பவர், பௌர்ணமி பூஜை பண்ணா என்ன பவர்? நீங்க எல்லாமே நல்ல விஷயத்துக்கு மட்டும் தான் நாங்க பண்றோம்னு சொல்றீங்க. அமாவாசை பௌர்ணமி ரெண்டுமே நல்ல விஷயம் தான், ஆனா என்ன மாதிரியான ஒரு பவர் கொடுக்கும்? கண்டிப்பாம்மா. அதுக்கு என்ன பவர் கொடுக்குமான்னா கெட்டது எடுக்கிறதுக்காக அமாவாசை நாங்கள் பயன்படுத்துவோம். ஏதாவது ஒரு உடம்பு முடியாமல் இருந்தாலும், செய்வினியாக இருந்தாலும், கெட்ட கெட்ட கனவுகளாக வந்தாலும், உடம்பு முடியாமல் இருந்தாலும், எது நினைச்சாலும் நடக்காமல் உள்ளது அது எல்லாமே கெடுதலாக நடக்குது. எது பார்த்தாலும் கெடுதல் தான், எது தொட்டாலும் கெடுதல் தான். அந்த நேரத்தில் வந்து அமாவாசைக்கு பண்ணுவோம். பௌர்ணமி பூஜை வந்து சில பேருங்களுக்கு வந்து கல்யாணத்துக்காக இருந்தாலும், சில பேருங்களுக்கு வீடு கட்டணும்னு ஆசை, சில பேருங்க வந்து வெளிநாடு போகணும்னு ஆசை, சில பேருங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கணும்னு ஆசை, குடும்பத்தில் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கணும், ஒரு பேர் வைக்கணும், ஒரு காது குத்தணும், ஏதாவது ஒரு நல்லதுக்கு நடக்கணும்னா நானும் வந்து பௌர்ணமி பூஜை தான் பயன்படுத்துவேன். ஓகே, இதுதான் அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். ஓகே, இந்த சந்திர கிரகண பூஜைன்னு சொன்னீங்க. இந்த சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் அப்பெல்லாம் இந்த டைம்ல வெளியில போக கூடாதுன்னு தானே சொல்லுவாங்க. ஆனா நீங்க சந்திர கிரகணம் அப்பவே ஒரு பூஜை, சூரிய கிரகணமுக்கு ஒரு பூஜை சொல்றீங்களே, அது என்ன? அது என்னதுன்னா சந்திர கிரகணம் சூரிய கிரகணத்துக்கு என்னதுன்னா சில பேருங்க நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. இது எதுக்காக நான் பயன்படுத்துவேன்னா அந்த நேரத்தில் வந்து துஷ்ட கிரகங்களை வந்து சில பேருங்க மாசமாக இருப்பாங்க, மாசமாக குழந்தை இல்லாமலே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த காலத்தில் நிறையா பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து மாதம் உருவாகும், குழந்தை உருவாகும். அந்த சுவாமிகளை வேண்டிட்டு ஏதாவது ஒரு கஷ்டப்பட்டாவது பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுளை கொடுத்த வரம், குழந்தை பிறக்கிறது ரொம்ப
கஷ்டமான நிலைமைகள் இப்போ இந்த காலத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து தங்கிக்கிட்டே இருக்கும். அந்த 1 மாதம் 2 மாதம் குழந்தை உண்டாகும் போது அந்த சந்திர கிரகணம் சூரிய கிரகணத்தில் வந்து சில பேருங்களுக்கு வந்து மாசமாக உள்ளவங்க வந்து வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது எதனாலன்னா மேலே அது உள்ள சக்திகளை வந்து அதில் உயிர் எடுக்கும். சில இதுகள் அந்த சின்ன குழந்தைங்களுக்கு அது கரைஞ்சு போயிடும் அப்படியே. சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் அப்போ இந்த பிரெக்னென்ட் லேடிஸ் வெளில வந்து ஆமாம், அந்த நேரத்தில் ரொம்ப ப்ராப்ளமாகவே இருக்கும். அவங்களுக்கு உடம்பு முடியாமலே போகும். அந்த நேரத்தில் நம்ம வெளியில் போனால் என்ன ஆகும்னா சில பேருங்களுக்கு கை கால் சரியில்லாமலே பிறப்பாங்க. குழந்தை பிறக்கும். சில பேருங்களுக்கு கண்ணு தெரியாது, சில பேருங்களுக்கு காது தெரியாது, காலு கை ஒரு மாதிரியாகவே இருக்கும், ஒல்லியாக இருப்பாங்க, ஹைட் ஆக மாட்டாங்க. சில பேருங்க பிறப்பாங்க அந்த ஹைட்டிலேயே இருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு சில கஷ்டங்கள் இருக்கும்போது சில கிரகங்களை பிடிக்கும். அந்த நேரத்தில் பாலகிரகான்னு சொல்லுவாங்க. அந்த பாலகிரகா வந்து அந்த நேரத்தில் நம்ம அங்கே போயிட்டு அந்த நேரத்தில் அவங்களுக்கு பூஜை பண்ணி அவங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களோட பேர்கள் பொட்டுகள் அவங்க குடும்பத்தில் ஏதாவது இருந்தால் அவங்க வந்தாலே போதும். அந்த சில பொருள்களை கொடுத்தாலே அவங்க பேரில் பூஜைகளை பண்ணி அவங்க வீட்டுக்கு ஒரு எந்திரம், அந்த பாப்பாவுக்கு ஒரு எந்திரம், அந்த பாப்பாவுக்கு வந்து பன்னீர் கொடுக்கணும். பூஜை செஞ்ச பன்னீரில் சில மந்திரங்கள் எல்லாம் படித்து இந்த சுக்கு மல்லி இது எல்லாமே சில பூஜைகளை பண்ண பொருளும் அதில் கலந்து அது ஒரு 3 சொட்டு அந்த தண்ணி கொடுக்கணும். அப்போது அந்த பேபி வந்து நல்லபடியாக பிறக்கும், அம்மாவுக்கு நல்லபடியாக இருக்கும், குழந்தைக்கு நல்லா இருக்கும், அவங்க குடும்பத்துக்கே நல்லா இருக்கும். என்னென்ன பூஜை முறைகள் இருக்குது? இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி குழந்தைகளுக்கு பிறக்கிறதுக்குன்னு ஒரு பூஜை அப்படின்னு. இதை தாண்டி வேறு ஏதாவது பூஜை முறைகள் இருக்கா சுவாமி? இருக்கம்மா. இதுக்கு வந்து லக்ஷ்மி பூஜைன்றது இருக்குது. லக்ஷ்மி தேவி பூஜைகளே இருக்குது. இந்த மெயினாக கல்யாணம் நடக்காமல் இருப்பாங்க, அதுக்கு கல்யாண பூஜைகளே இருக்குது. சில பேருங்களுக்கு ஆசை வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், கிரக பூஜைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. சரியாம்மா? சில பேருங்களுக்கு கடனால் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, லக்ஷ்மி தங்காது, அதுக்கு லக்ஷ்மி வசீகரண பூஜைன்னு இருக்குது. வியாபாரத்திலோ குடும்பத்திலோ எல்லா விதத்திலும் நல்லபடியாக இருக்கிற மாதிரி. குழந்தை பிறக்காமல் இருக்கும், அவங்களுக்கு பூஜைகள் இருக்குது. கல்யாணம் நடக்காமல் இருக்கும், கல்யாண பூஜைகளே இருக்கும். எல்லா விதத்திலும் எதுவாக இருந்தாலும் சப வசீகரண பூஜைன்றது இருக்குது. அந்த மாதிரி பூஜைகளில் இருக்கும்போது எந்த பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதில் நான் பண்ணுவேம்மா. நான் நல்லா ஆதிவாசி துர்காதேவி பூசாரி, எதுவாக இருந்தாலும் உண்மையாக நேர்மையாக நான் சொல்லுவேன். நீங்கள் நம்பிக்கையோட எந்த ஊரில் இருந்தாலும் கூட நம்பிக்கையோடு எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நேரடியாக வர முடியலையானால் நீங்கள் ஃபோன்லேயே கூட நான் பார்த்து சொல்லிடுவேன். அதாவது இப்போ வெளியூரில் இருக்காங்க இல்லை வெளிநாடுகளில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து நேராக வரணுன்றது இல்லை, உங்களை ஃபோனில் தொடர்பு கொண்டாலே நீங்கள் என்னென்ன மாதிரி பண்ணணுன்றதை நீங்கள் சொல்லிடுவீங்க. வெளிநாட்டில் உள்ளவங்க நம்ம தமிழ் ஆளுங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரியம்மா, வெளிநாட்டில் உள்ளவங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களோட பேரு, ஃபோட்டோ, டேட் ஆஃப் பர்த் எனக்கு இந்த 3மே அமுச்சுட்டாலே நான் வெத்தலையில் மை போடுவேன். இந்த மாதிரி வெத்தலையில் மை போட்டு நான் எல்லாமே பார்த்துட்டு இவங்களுக்கு என்ன பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனையா, கல்யாண பிரச்சனையா, இல்லை லக்ஷ்மி பிரச்சனையா, இல்லை கடன் பிரச்சனையா, இல்லை கிரகத்தில் பிரச்சனையா, குழந்தை பிரச்சனையா, எந்த பிரச்சனைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு அம்மனோட பூஜை பண்ணிட்டு அம்மனோட வேண்டிக்கிட்டு சில மந்திர கட்டுகளை கட்டேசி சுவாமிக்கு தேங்காய் உடைச்சி அபிஷேகம் பண்ணி இதில் எந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நல்ல பரிஷ்காரம் நான் சொல்லிவிட்டு எந்த மாதிரி தோஷங்களாக இருந்தாலும் நான் சரி பண்ணுறேன். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் கூட நம்மளை நம்பிக்கையோடு வாங்க, கண்டிப்பாக நான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் சரி பண்ணி கொடுக்குறேன். ஐயா, ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்லையா? ஜாதகம் இல்லைன்னாலும் பரவாயில்ல, அவங்களோட பேரு, ஃபோட்டோ, கைரேகை இருந்தால் போதும். ஓகே, ஜாதகம் இல்லை வந்து எனக்கு நான் பிறந்த நேரம் தேதி தெரியலனாலும் பரவாயில்லை, நான் பார்க்குறேன். நான் அந்த அம்மனை வேண்டிக்கிட்டு அந்த துர்காதேவி, சமயபுரம் மாரியம்மா, பெதகுசாயலு, சமக்க சாரக்க தேவிని வேண்டிக்கிட்டு, ரேணுகா எல்லம்మ தள்ளிని வேண்டிக்கிட்டு, வாராகி தேவி பூஜை பண்ணி அதில் கட்டுப்பாட்டு அந்த சுவாமிని வேண்டிக்கிட்டு நான் பூஜை பண்ணுவேம்மா. எல்லா விதத்தில் சக்ஸஸ் ஆகி போயிடும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம நம்பி வாங்க, நான் சரி பண்ணி கொடுக்குறேன்.
ஐயா ரொம்ப அழகா எல்லா விஷயமும் நீங்க வந்து சொன்னீங்க. இதெல்லாம் நாங்க வந்து சினிமால தான் பார்த்திருக்கோம், நேரடியா பார்த்ததில்ல. இதுக்குமே நீங்க ரொம்ப இதுவா விளக்கம் கொடுத்திருக்கீங்க. உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி ஐயா. நன்றி அம்மா.